எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் அதான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த டீசர் அப்படின்றது. எஸ், அவங்களோட ஒரே அதான் நான் சொன்னது லட்சியம் என்னன்னா, தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த உலகத்தின் கடைக்கோடியில் இருந்தாலும் அவங்க என்னோட படத்தை பார்த்துடணும். அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு அதான் சொல்றேன், அது ரொம்ப எளிமையான அழகான விஷயம். அவங்க எப்போதுமே அதை சொல்லுவாங்க, நான் ஒன்றும் காவியம் ஓவியம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை. அவங்க இந்த நேர்காணலில் அவங்க சொல்லலை, ஆனால் அதை எப்பொழுதும் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லலை, ஆனால் அதில் ஒரு அழகான விஷயத்த எனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நான் அதில் வச்சுருக்கேன், அதை பாருங்களேன் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. ஓகே, அதை அவங்க ஒரு தேட்டரோட ஃபார்மாலிட்டிஸ், அந்த சிஸ்டம், அந்த கார்ப்பரேட் இதில் அவங்க இல்லை. அவங்க ரொம்ப அழகாக பொதுமக்களோட பிளெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு பொது மனிதனுடைய கதை உள்ள. அந்த பொது மனிதனுடைய கதையை எல்லா பொதுமக்களுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்குறேனே, என்னை விடுங்களேன் அப்படின்னு. ஆனால் அதையும் அவங்க முறை தவறியெல்லாம் செய்யலை. அவங்க ஐயோ அதில் மெட்டிகுலஸாக இருப்பாங்க. எனக்கே சில நேரம் ரொம்ப அயற்சி ஆகிடும். அவங்க ஒரு தேட்டரில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னா அவ்வளோ ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவும் அங்கே எவ்வளோ பணம்னா அவ்வளோ பணத்தையும் அவங்க கொடுத்து அதுலலாம் ஒரு பிழை நிகழாது, ஒரு தவறு நிகழாது. அதாவது அது அதுதான் நம்ம தொழிலுக்கு செய்கிற மரியாதை. முன்னாடிலாம் இந்த வார்த்தைலாம் சொல்லுவோம் நம்ம.